யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் உரிய நடைமுறைகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் குற்ற வழக்குகளில் யூடியூப் சேனல்கள் ஊடக விசாரணை நடத்துவதால் காவல்துறையினரின் புலன் விசாரணை பாதிக்கப்படுகிறது. யூடியூப் சேனல்களின் பதிவுகளை முறைப்படுத்த எந்த நடைமுறையும் இல்லாததால் பொது அமைதி பாதிக்கப்படுகிறது. யூடியூப் சேனல்களை முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் உரிய நடைமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது யூடியூப் நிறுவனத்தையும் மத்திய அரசையும் எதிர் மனுதாரராக சேர்க்கவில்லை என தமிழக அரசு வழக்கறிஞர் எட்வின் பிரபாகர் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கில் மத்திய அரசை எதிர் மனுதாரராக சேர்க்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். மன்னர் ராஜேந்திரன் சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் பொ. ரத்தினசாமி தெரிவித்துள்ளார். சமஸ்கிருதத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது 2.5 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படவுள்ள இடத்திற்கு ஒப்புதல் அளிக்க பசுமை விமான நிலையங்களுக்கான வழிகாட்டுதல் குழு பரிந்துரைத்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு டான்டி, பிவிடிசி நிறுவனம் ஆகியவை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. காட்டுப்பன்றியை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்குவது தொடர்பான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையில் இருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணையின் மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. மேலும் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இந்த அணை விளங்கி வருகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடும் குடும்பத்திற்கு தலா 5 ஏக்கர் நிலமும் வழங்க வேண்டும் என்று மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 924.16 கோடியில் கட்டப்பட்ட 5,643 குடியிருப்புகளை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஆகியவற்றின் சார்பில் கட்டப்பட்ட அந்த குடியிருப்புகளை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வழியாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கான நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு பெய்த பெருமழை காரணமாக இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஏறத்தாழ 44 லட்சம் தரவுகள் மாயமானதால் பண பலன்கள் பெற முடியாமல் நலவாரிய தொழிலாளர்கள் தவிக்கின்றனர். தமிழகத்தில் கள் விற்பனைக்கான தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்பது தொடர்பாக விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் மேல்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு விசாரணை கைதி உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் உட்பட 3 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வால்பாறை அருகே கூண்டில் பராமரிக்கப்பட்டு வந்த புலி லாரி மூலம் சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரைப்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக கௌரவ விரிவுரையாளர்களுக்கான முதல் மாத ஊதியமே இன்னும் வழங்கப்படவில்லை என செய்திகள் வெளிவந்துள்ளன. பல்கலைக்கழக மானியக்குழு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளதை திமுக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை எண் 56 படி புதிய விரிவுரையாளர்கள் பணி நியமனத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றும் தகுதி வாய்ந்தவர்களாக நியமிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க மத்திய அரசு மறுத்துள்ள நிலையில் ஆட்சி அதிகாரத்திற்காக அந்த மாநிலத்தின் விருப்பங்களில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சமரசம் செய்து கொண்டார் என்று ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் விமர்சித்துள்ளார். தேசிய தேர்வுகள் முகமையில் 170க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் இருந்தாலும் அவர்கள் மூலம் தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் தயாரிக்கப்படவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி வன்முறை வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் மிஸ்ராவுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கதேச வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தயார் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசியதை அடுத்து மாநிலத்தில் ஊடுருவலை அவர் நியாயப்படுத்துகிறார் என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இந்திய கடற்படையின் INS பிரம்மபுத்திரா போர்க்கப்பல் தீ விபத்தில் பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தை தொடர்ந்து கப்பல் ஒரு பக்கமாக கவிழ்ந்தது. இதில் காணாமல் போன இளநிலை மாலுமி ஒருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.